2026 சட்டமன்ற தேர்தல் திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம், அதாவது திமுக 32, தமிழக வெற்றி கழகம் 30, அதிமுக 28 வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக சட்டமன்றத்தில் நெருங்கிக் கொண்டிருக்க வேளையிலே அரசியல் களத்தின் தற்போது நிலவரம் குறித்து புதிய கருத்து கணிப்புகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதில் ஆளும் திமுக 32% வாக்குகள் ஆதரவுடன் முதலிடத்தில் இருந்தாலும் மற்ற கட்சியுடன் ஒப்பிடுகையிலே வெற்றி வாய்ப்பு மிக நெருக்கமான புள்ளியில் உள்ளது அப்படிங்கிறாங்க. திராவிட பாரம்பரியத்தை கடந்து புதிய மாற்றத்தை நோக்கி தமிழக அரசியல் களம் நகர்வதையே இந்த கணிப்புகள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலிலே 30% வாக்குகளை பெறும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் வட்டாரத்தில் இது மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே வெறும் 2% வாக்குகள் மட்டுமே வித்தியாசம் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஆதரவு விஜய் பக்கம் கணிசமாக திரும்பி இருப்பதை தமிழக வெற்றி கழகத்திற்கு எழுச்சியாக பார்க்கப்படுகிறது. மற்றொரு முக்கியமான சக்தியாக அதிமுக 28% வாக்கு ஆதரவுடன் 3ஆம் இடத்திலே உள்ளது. தமிழக அரசியலில் நீண்ட காலமாக இருந்து வந்த திமுக அதிமுக இடையிலான இருமுனை போட்டி தற்போது விஜயின் வருகையால் பலமான மும்முனை போட்டியாக மாறியிருக்கிறது. வெறும் 2 முதல் 4% வாக்குகள் வித்தியாசத்தில் 3 முக்கிய கட்சிகள் மல்லு கட்டுவது வரும் தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை எட்டும் கடும் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழல் என்பது இருக்குமா? தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களிலேயே களநிலவரங்கள் மிக வேகமாக மாறி வருகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் கூட்டணிகள் அமைவது மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் வாக்காளர்களை எப்படி சென்றடைகிறது என்பதை பொறுத்தே இந்த இறுதி முடிவுகள் என்பது அமையும். தமிழகத்தின் அடுத்த அத்தியாயத்தை எழுதப்போவது ஆளும் திமுகவா, பாரம்பரிய அதிமுக அல்லது புதிய சக்தியான தமிழக வெற்றி கழகமா என்பது இன்னும் 2 மாத காலத்திற்கு பின்புதான் தெரிய வரும். அதே போல இப்பொழுது வரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் பூரம் குறிப்பிட்ட மக்களிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள். அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் வாக்களித்து விட்டு வெளியே வரக்கூடிய அந்த வெளியே எடுக்கப்படக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தான் 100% உறுதியாக இருக்கும். அதன் பின்பு அதாவது முடிவுகள் என்பது அறிவிக்கப்படக்கூடிய சூழல் தான் 100% உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கு. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு 32%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 30%, அதிமுகவிற்கு 28% என மொத்தமாக 3 கட்சிகள் மும்முனை போட்டி என்பது இருக்க போகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு சர்வதேச நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்புகளை நடத்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுக தான் வெற்றி வகை சுடப் போகிறது என சொல்லிக் கொண்டதாலும் தமிழக மக்கள் மத்தியிலே திமுகவிற்கு எதிர்ப்பலைகளும் நாளுக்கு நாள் உருவாகிக் கொண்டேதான் இருக்கிறது. அந்த எதிர்ப்பலைகளை புறம் சாதகமாக்குவதற்கு, அதாவது பெண்களுடைய வாக்குகளை தன்வசப்படுத்துவதற்கு தற்போது திமுக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தினம் கூட மகளிர் உரிமை தொகை என சொல்லி 5000 ரூபாயை வங்கிக் கணக்கிலே அவரவர் வங்கிக் கணக்கிலே செலுத்தி இருப்பதாக கூட செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் எதுக்கு உங்கள் வங்கிக் கணக்கிலே செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக 5000 ரூபாய் பணம் என்பது வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.